ஹலோ, வெல்கம் டு வினோத் ரக்ஷினி vlog. இன்னைக்கு நம்ம ஈசிஆரில் 2 கோவிலுக்கு போயிருந்தோம். எந்தெந்த கோவிலுக்கு போயிருந்தோம், எப்படி என்ன அப்படின்ற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஈசிஆரில் இப்படி ஒரு இடம் கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இவ்வளோ ஒரு அழகான இடம், அமைதியான இடம், மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்க ஒரு வாட்டியாச்சும் இந்த கோவிலுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போனீங்கனாலே அடிக்கடிக்கு அங்கே போக தோணும். அந்த கோவிலில் அவ்வளோ அமைதியாக கடற்கரைக்கு பக்கத்திலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த சன்செட் அதெல்லாம் பார்க்குறப்பவும் அந்த இடத்தோட சூழலை பார்க்குறப்பவும் உங்களால் அங்கேருந்து நகரவே முடியாது. முதல்ல இந்த கோவில் எங்கே வருது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சென்னையிலேருந்து ஈசிஆர் போகிற ரூட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு வரும். ராஜாஜி ரோடுன்ட்டு ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஒரு கட் எடுக்கும். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் போனாலே கோயிலுக்கு போயிடலாம். அதுதான் எண்டு உங்களுக்கு ரோடு. எண்டில் தான் கோவில் இருக்கும். அந்த ஏரியா பேர் உத்தண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில்லாம் கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. குளத்துக்கு நடுவில் மத்ய நாராயணா காட்சி அளிக்கிறாரு. இவர் பாதி உடம்பு மனித உருவத்திலையும், மீதி இருக்கிற உடம்பு மீன் போல இருக்கிற ஒரு உருவத்திலையும் தான் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. இவரை பார்க்குறப்ப நம்ம ட்ரிபிளிகேன் பார்த்தசாரதி கோவிலில் இருக்கிற பெருமாள் மாதிரியே இருக்காரு. இந்த கோவிலில் நாராயணனை சுற்றி 108 தூண்கள் 7 அடியில் அமைச்சிருக்காங்க. அந்த 108 தூண்களிலையும் 1008 நாராயண வாளிகள் எழுதப்பட்டிருக்கு, பொறிக்கப்பட்டிருக்கு. 3 மொழிகளில் பொறிக்கப்பட்டிருக்கு: தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம். இந்த கோவில் 2 பாதைகளை கொண்டு அமைச்சிருக்காங்க. ஒன்று நம்ம நார்மலாக நடக்கிற மாதிரியும், இன்னொன்று கூழாங்கற்கள் பதிச்ச பாதை. அந்த கூழாங்கற்கள் பதிச்ச பாதையில் நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு அக்குப்ரெஷர் கிடைக்குது. அது மூலயமா நம்மளுக்கு புத்துணர்ச்சி ஜாஸ்தி ஆகுது. இங்கே சுற்றிலும் கடல், இயற்கையோட ஒன்றிய ஒரு கோவில். இந்த கோவிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகான ஒரு இடமா இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற வழிகள் குழந்தைகள் விளையாடுறதுக்காக கோவில்கள் வச்சுருக்காங்க. குழந்தைகள் மட்டும்தான் உள்ளே போய் பார்க்க முடியும். இப்போது கோவில் எப்போ ஓப்பனில் இருக்கும்ன்ட்டுன்னு சொல்கிறேன். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கும். வார இறுதி நாட்களில் சனி ஞாயிறில் உங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலை 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஈசிஆரில் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் இந்த கோவில் இருக்குது. ஜெகநாதன் ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை ஒடிசாவில் இருக்கிற கோவிலோட அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த கோவில் கட்டியிருக்காங்க. ஒடிசாவில் இருக்கிற அந்த கோவிலில் இருக்கிற மாதிரியே இந்த கோவில் கோபுரமும் இருக்குது. இங்கேயும் ரொம்ப அமைதியாக ரம்மியமாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் 6 நாள் பரபரப்பாக போன வாழ்க்கையில் ஒரு நாள் நல்ல நிம்மதியாக மன அமைதியோடு இருந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 கோவில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான இடம். அந்த சுற்றி பார்க்குற அந்த சூழலே ஃபுல்லாக மரம், செடி, கொடி, அதுவே உங்களுக்கு ரொம்ப ஒரு மன அமைதியை கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.